பேரன்பிற்குரிய உறவுகளுக்கு வணக்கம். இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவுதான். நிச்சயமாக தாவேக்காவே இந்த தேர்தல் முடிவை எதிர்பார்த்தாங்களான்றது சந்தேகம்தான். முழுக்க முழுக்க திமுகவினுடைய காட்டாட்சிக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்கக்கூடியதற்கான சாட்சித்தான் தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதற்கான காரணம். அதே வேளையில இன்னொன்னையும் நம்ம கவனிக்கணும். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சரித்திர வெற்றின்னு கூட சொல்லுங்க பதிவு பண்ணியிருந்தாலுமே கூட ஆட்சி அமைப்பதற்கான வெற்றியை தமிழக வெற்றிக் கழகம் பெறல. தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. ஆட்சிக்கு தேவை 118 இடங்கள். இந்த 108லையுமே விஜய் அவர்கள் ஒரு இடத்தை ராஜினாமா பண்ணியாகணும். 2 இடத்துல 2 சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. அதனால ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணணும். இந்த 233க்கு 117 பெரும்பான்மை. அப்படியாக பார்த்தாலும் இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுது. மக்கள் யாரிடமும் தனித்து ஆட்சியை கொடுக்கல. இந்த தேர்தலில் அதான் முடிவெடுத்திருக்கிறாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக கூட்டணி பெறுவதற்கு தடுமாறி இருக்கு என்பதை இந்த நேரத்தில் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திமுக செய்யக்கூடிய அத்தனை அராஜகங்களையும் தோல் உரிச்சாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பிரச்சாரங்களை தாவேக்கா பயன்படுத்திக்கிச்சு. தாவேக்கா திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடையும் பண்ணிருக்கு. இந்த தேர்தலில் திமுக தான் பெருத்து அடி வாங்கியிருக்கு. நீங்க கவனிச்சு பார்க்கணும். எல்லாருமே எதிர்பார்த்த வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. தாவேக்கா 108 இடங்களை பெற்றிருந்தாலுமே கூட பாட்டாளி மக்கள் கட்சி 8 இடங்கள் வரைக்கும் 8 இடங்களிலிருந்து மேலாக பெறும் நினைச்சோம். ஆனால் இந்த அலைக்கு மத்தியிலும் 4 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் தலா 2 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தேமுதிக ஒரு இடம் வெற்றி பெற்றிருக்கு. விசிக 2 இடம் வெற்றி பெற்றிருக்கு. இது எல்லாமே அவர்கள் இதுதான் நினைச்சோம், இப்படிதான் வரும் தான் நினைச்சோம். என்னைய கூட திட்டாங்க, தேமுதிக ஒரு இடம் தான் வரும்னு சொன்னதுக்கு பாரு 10 இடமும் வரும்லாம் கூட சொல்லியிருந்த ஆளும் உண்டு. தேமுதிக ஒரு இடம் தான் வந்திருக்கு. விசிக 2 இல்லைன்னா 3 தான் வரும்னு சொல்லியிருந்தோம். விசிக 2 இடம் தான் வந்திருக்கு. அதுவும் திண்டிவனத்துல கடைசி நிமிடத்துல அந்த வெற்றியுமே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஸ்டாலினுக்கே தோல்வியை கொடுத்து திமுகவை துரத்தி அடிக்கணும்னு மக்கள் எடுத்த முடிவு. அடுத்த தேர்தலில் திமுக வேற கட்சி கிட்ட சீட்டு கேட்டு பெறக்கூடிய இடத்துல தள்ளப்படும். அது நிச்சயமா நடக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல் என்னவா இருக்கும்? இப்ப ஆட்சி அமைக்கணும். தாவேக்கா திமுகவை எதிர்த்து தான் தேர்தல் களம் போட்டாங்க. அதனால திமுக கிட்ட ஆதரவு கோரி ஆட்சி அமைக்கவே வாய்ப்பே இல்லை. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியை நாட வேண்டிய தேவை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு. அதிமுக என்ன முடிவெடுக்க போகுது? அதிமுக ஒரு 40 இடங்கள் வென்று வச்சிருக்காங்க. பாமகவிடம் ஒரு 4 இடங்கள் இருக்கு. பாஜக ஒரு இடம் இருக்கு. அமமுக ஒரு இடம்னு இப்படி இந்த 44 இடங்களோட சேர்ந்து ஒரு நிலையான ஆட்சி 5 ஆண்டு கொடுப்பதற்கான வழிவகை தேட போறாங்களா? அல்லது அதிமுக இல்ல இந்த தேர்தல் அடுத்த தேர்தல் திமுகவே இல்லாம போயிடும், நான் அடுத்த தேர்தலில் தாவேகா வெர்சஸ் அதிமுக நிலைப்பாடு வரும், அதனால நாங்க எதிர்த்து நிக்க போறோம் அப்படின்னு சொல்ல போறாங்களான்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அதிமுக கிட்ட இந்த ஒரு சிக்கல் தாவேகாவுக்கு இருக்கு. திமுக கிட்ட வாய்ப்பே இல்லை. சரி, திமுக கூட்டணி கட்சிகளை வச்சு ஆட்சி அமைக்க முடியுமான்னு பார்த்தா அது பெருத்த சந்தேகம் தான். காங்கிரஸ் 5 இடம் வச்சிருக்கிறாங்க. விசிக 2 இடம், கம்யூனிஸ்டுகள் தலா 2 இடங்கள் வச்சிருக்கிறாங்க. ஐயுஎம்எல் 2 இடங்கள் வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு 13 இடங்கள் திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கு. அதாவது திமுக தவிர மற்ற கட்சிகள்கிட்ட. அந்த மற்ற 13 கட்சிகளும் சேர்ந்து விஜயை ஆதரித்தால் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாமே தவிர அது நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. இன்னொரு பக்கம் தற்சமயத்திலேயே ஒரு முயற்சி தாவேகா தரப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட ஆதரவு கோருவதற்கு முடிவெடுத்திருக்கிறாங்க. தாவேகா அந்த முயற்சியில இறங்கியிருக்கு அப்படின்னு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறி இருக்கிறாங்க. அடுத்த ஆட்சியில் யார் அமரப்போகிறார்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிற்கிறது. இப்ப எல்லாருடைய விருப்பமாக எல்லாருடைய எதிர்பார்ப்புமாக என்ன இருக்கும் அப்படின்னா, திமுக மையமாக வைத்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் களத்தில் இருந்துச்சு. அப்ப திமுகவுக்கு எதிராக தாவேகா இங்க நிலையான ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியை தர வேண்டும் என்றால் தாவேகா அதிமுக கூட்டணி இணைந்து ஆட்சியை கைப்பற்றலாம். அது சரியாகவும் இருக்கும். மீண்டும் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா தொங்கு சட்டசபை அமைகிறது சூழ்நிலையில நிச்சயமாக மீண்டும் தேர்தலும் வரும். மிச்சமாக மீண்டும்
தேர்தல் உடனடியாக வருகின்ற போது தாவேகா இப்படியான ஒரு வெற்றியை பதிவு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய ஆச்சரியமாகத்தான் எல்லாருமே பார்க்கப்படுது. இந்த தேர்தல் மீண்டும் ஒரு தேர்தல் உடனடியாக வந்துச்சுன்னா திமுகவும் அதிமுகவும் சுதாரிச்சுக்கிட்டு தேர்தல் வேலையை ரொம்ப தீவிரமாக பார்ப்பாங்க. அப்ப தாவேகா இப்படியான ஒரு வெற்றியை பெறுவதற்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. அப்ப மீண்டும் தேர்தலும் வரக்கூடாது. திமுகவை எதிர்த்துத்தான் இந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். அப்ப திமுக கிட்ட ஆதரவு வர முடியாது. ஒரு நிலையான ஆட்சியை 5 ஆண்டு தர வேண்டும் என்று முடிவு செய்தால் தாவேகா அதிமுக கூட்டணிகள் இணைந்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை தருவது சரியாக இருக்கும். ஏனால் இனி யாரும் காட்டாட்சி நடத்தவே கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் தான் மக்கள் இப்படியான ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. திமுகவுடைய காட்டாட்சிக்குத்தான் இப்படியான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்குது. தாவேகாவுக்கு இந்த வெற்றி என்பது, விஜய்க்கு கிடைத்த வெற்றி என்பது திமுக மீது கொண்ட எதிர்ப்பு வாக்குகள், திமுக மீது உள்ள கோபம் என்பதை தாவேகா முதல்ல உணர்ந்திருப்பார்கள், உணர்வார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மற்ற ஒரு சில கட்சிகள் இணைத்து 120, 118, 119 எப்பையும் தலைக்கு மேல கத்திய தொங்க வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துவதற்கு பதிலாக தாவேகா அதிமுக கூட்டணிகள் இணைந்து திமுகவை வீழ்த்தி திமுகவின் மட்டும் எழுந்திருக்கே விடாத அளவிற்கு ஒரு ஆட்சி நடத்தணும். ஏன்னால் இப்படி கூட்டணியில் இருந்தாலும் அடுத்த தேர்தலில் அதிமுக டிவிக்கு கூட வரலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னால் தேர்தல்களும் பல மாநிலங்கள்ல அப்படியாக இருந்திருக்கு. அதனால அப்படியும் வரலாம். ஆனால் மக்கள் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே மக்கள் தாவேகா கிட்ட, விஜய் கிட்ட அப்படியே ஆட்சியை தூக்கி கொடுத்துள்ள பெரும்பான்மை இல்லை. யாருடைய ஆதரவோடு தான் நீங்க ஆட்சி அமைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பின்பாக காங்கிரஸ் ஆட்சியில ஒரு கூட்டணி ஆட்சி இருந்துச்சு. அவங்க காங்கிரஸ்ல இனதலைமை கூட பிற கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க. மீண்டும் அப்படியான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி, பல கட்சி ஆட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில நிச்சயமாக இடம்பெறுவார்கள் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா தாவேகா எந்த வலையில பின்னி எப்படி திட்டம் போட்டு எந்த வகையில வெற்றியை ஆட்சி அமைக்க முயற்சித்தாலும் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேவை அவர்களுக்கு இருக்கு. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அனுபவத்து கொண்ட இந்த ஆட்சியை முன்னெடுத்து செல்கின்ற போது மக்கள் எதை நோக்கி வாக்களித்தார்களோ அதை செய்ய வாய்ப்பு கிடைக்கும். விஜய் இந்த இனிமேட்டு தான் இதுக்கான மூவ்மெண்ட் எல்லாமே நடக்கும். ஏன்னா இப்ப உடனேவே இப்ப தனி பெரும்பான்மை கிடைச்சிருந்துச்சுன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து ஆட்சி அமைப்பதற்கு கவர்னர்கிட்ட போய் உரிமை கோரலாம். ஆனால் இப்ப அப்படி இல்லை. 108 இடங்களை கொண்டு போயிட்டு கவர்னர்கிட்ட போய் உரிமை கோர முடியாது, ஆட்சி அமைக்கணும் உரிமை கோர முடியாது. அதை தாண்டி அவசரகாரியாக 118 இடங்களை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் தொடர்ச்சியாக ஆட்சியை கைப்பற்ற முடியுமா, தக்க வைக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இனிமேல் அதற்கான முயற்சிகளை காங்கிரஸோ தாவேகாவோ எடுப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல இப்ப அத்தனை பேர் விவாதங்களையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் திமுகவை கழட்டி விட்டுட்டாங்க. திமுகவை கழட்டி விட்டு காங்கிரஸ் விஜயோடு கைகோர்க்க தயாராகிவிட்டது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப 106 என்பது 111 இடமாக இருக்கிறது, 112 இடமாக இருக்கு. அவர்களுக்கு இன்னும் தேவை 4 இல்லைன்னா 5 இடங்கள் தான் தேவை. அப்ப அது அஇஅதிமுக கூட்டணியோட ஆதரவோடு அவர்கள் தாவேகா ஆட்சி அமைக்கலாம். அமைச்சரவையில பங்கு கொடுக்கணும், துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்கணும் யோசிக்காம ஒரு நிலையான ஆட்சி 5 ஆண்டுகளும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாவேகா அந்த முடிவை எடுப்பார்கள். இல்ல ஒரு 2-3 கட்சிகளை மட்டும் இணைத்துக் கொண்டு நாங்க எப்படி வேணாலும் ஆட்சி பண்ணலாம் நினைச்சோம்னா என்னைக்குமே தலைக்கு மேல கத்தி தொங்குற சூழ்நிலையாகத்தான் இருக்கும். அதை நோக்கி பயணப்பட வேண்டிய நேரம் இருக்கு. இனிமேட்டு தான் தமிழ்நாட்டில் அரசியல் ஆட்டமே இருக்கு. இனிமேட்டு தான் என்ன முடிவெடுக்க போகிறார்கள், எந்தெந்த கட்சி முடிவெடுக்க போகுது. இனிமேட்டு இதுவரைக்கும் தமிழ்நாடு காணாத காட்சி எல்லாமே இனி வரும் அடுத்த ஒரு வார காலத்துல பார்க்கலாம். கண்டிப்பாக ஆட்சி அமைக்க 5 நாட்களுக்கு மேலாகவே கூட ஆகலாம். உடனடியாக ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதற்கு தாவேகா செல்லாது. ஒரு நிலையான வலிமையான இடத்துல போயிருந்திருக்கும். இப்பயுமே கூட அவங்கள்ட்ட அது அனுபவசாலிகள்னு பார்த்தா செங்கோட்டையன், ஜெயஸ்ரீ பிரபாகரன், VS பாபு உள்ளிட்ட ஒரு 4-5 பேர்கள் தான் இருக்கிறாங்க. என்ன முடிவெடுக்க போகிறார்கள், எப்படி இதை கையாள போகிறார்கள், ஏன்னா நம்மளுக்கே பெரிய அச்சமா இருக்கு. எம்ஜிஆர் அன்னைக்கு ஆட்சி ஒப்படைச்சானா எம்ஜிஆர் அரசியல் அறிந்தவர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இன்னைக்கு போயிட்டு நம்ம விஜய் கிட்ட எந்த துணையுமே இல்லாத விஜய்கிட்ட போய் ஆட்சி ஒப்படைக்க போறாங்களா? இல்ல விஜய் சரி நம்ம இனிமேட்டு தெரிஞ்சுக்கிட்டு
மக்களுடைய தேவை இத்தனை பேர் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க, அந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னா அனுபவசாலிகளை இணைத்துக் கொண்டு அனுபவசாலிகளுடைய ஆலோசனை பெற்று அனுபவசாலிகளை அமைச்சரவையில் வைத்துக் கொண்டு ஒரு நல்லாட்சியை தரப்போறாரா என்கின்ற கேள்வி இருக்கு. அதற்கு இனிமேல் விடை கிடைக்கும். நிச்சயமாக இந்த தேர்தல் முழுக்க முழுக்க மு.க. ஸ்டாலினை துரத்தி அடிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கு. இனிமேல் தமிழ்நாட்டில் யாரும் திராவிடம்னு பேச மாட்டான்றதை மட்டும் நம்பி இருக்கலாம். திராவிடம்னு பேசினா மக்கள் துரத்துவார்கள் என்கின்ற நிலைக்கு இந்த பக்கம் தள்ளி இருக்கிறாங்க. இனிமேட்டு ஊடகங்கள் அந்த யூடியூப் சேனல்ல காசை கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் பேசி திமுகவுக்கு முட்டு கொடுக்கலான்ற நிலைப்பாடெல்லாம் இனிமேல் இருக்காது. மக்கள் தெளிவாக காட்டாட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு பாடத்தை புகட்டுவார்கள். இன்னொன்று பெரிய பிரச்சனை திமுகவுக்கு இந்த அடி விழுந்துருக்குன்னா அது கஞ்சா போதை மட்டும்தான். யார் ஆட்சியில் அமர்கிறார்களோ அவர்கள் கஞ்சாவை ஒழிப்பதற்கான முன்முயற்சியை முதல்ல எடுக்கணும். இன்னொன்று நான் இந்த தேர்தலில் கவனிச்சது, எங்க காசு அதிகமா விளையாண்டு இருக்குதோ அங்கெல்லாம் தான் திமுக படுதோல்வியை சந்திச்சிருக்கு. உதாரணத்துக்கு நெய்வேலி சட்டமன்ற தொகுதி, கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில திமுக பணத்தை வாரி இறைச்சது. 2500, 2000, 3000 ஓட்டுக்கு காசு இறைச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல திமுக படுதோல்வியை சந்திச்சிருக்குது. ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் பணம் மக்கள்கிட்டே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியாக இருந்திருக்கு. இந்த தேர்தல் நம்ம தொடங்கத்துல இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எல்லாமே நம்ம பயந்தோம். குறைஞ்ச 40 கோடி 50 கோடி இல்லாமலாம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கே யோசிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா தேர்தல் முடிவை பார்த்தோம்னா யார் வேட்பாளர் பூத்துல ஏஜென்ட் இருந்தாங்களா, பூத்து இருந்துச்சா, ஓட்டு கேட்டாங்களா, ஓட்டு கேட்கலையான்னு தெரியல. ஆனால் விசில் இப்படி வெற்றிய வாரி குவிச்சிருக்குது. அண்ணன் யார் அது பிரபா டிஎம்கே அவர்கள் விருதாச்சலத்துல 918 ஓட்டுல தானே ஜெயிச்சிங்க, ஒரு இடம் தானே ஜெயிச்சிங்க. ரொம்ப அடக்கூடாது. உங்களால தானே இன்னைக்கு திமுக கூப்பில உட்கார்ந்து இருக்குது. தேமுதிக ஒரு இடம் ஜெயிச்சிருக்கீங்க அதிசயமா. அந்த ஒரு இடத்துக்கு நீங்க எவ்வளவு காசு செலவு பண்ணீங்க உங்களுக்கு தான் சொன்னேன். ஜெயபிரியா சிட் ஃபண்ட்ஸுடைய காசு எவ்வளவு அங்க குவிஞ்சிச்சு, ஓட்டுக்கு 2000 கொடுத்தது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். 918 ஓட்டு வித்தியாசத்துல தேமுதிக விருதாச்சலத்துல வெற்றி பெற்று இருக்குது. இல்லைன்னா விலைக்கு வாங்கியிருக்கிறது வெற்றியே ஏதோ ஒரு வகையில வச்சுக்கலாம். 10 இடத்துல ஒரு இடத்த ஜெயிச்சுட்டு இப்படி எல்லாம் ஆடக்கூடாது. ஆனால் உங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கணும். திமுகவுடைய இந்த பெரும் தோல்விக்கு தேமுதிக ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. அதேவேளை திமுக கூட்டணியில் விசிக 2 இடங்கள் பெற்றிருக்கிறாங்க. ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சி பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை நம்ம போராடி வென்றிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இருந்த போதிலும் விசிக 2 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் 2 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஐயுஎம்எல் 2 இடங்களை வெற்றி பெற்றிருக்கு. இதுல ஐயுஎம்எல் வெற்றிகளை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐஎம்எல் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவர்கள் மக்கள் இன்னமும் கம்யூனிஸ்டுகள் மீதும் விசிக மீதும் ஐயுஎம்எல் மீதும் நீங்கள் அந்த மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக, உண்மைக்காக குரல் கொடுப்பீங்க அப்படின்றதுல திமுக கூட இருந்த போதும் கூட திமுக கூட்டணியில் இருந்த உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இனிமேலாவது மக்களின் பக்கம் நின்று நீங்கள் செயலாற்றுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். 2568 ஓட்டு வாண்ணா, சரிங்கண்ணா, ஓகேண்ணா. தேமுதிகவாண்ணா, சரிங்கண்ணா, ஓகேண்ணா. மற்ற 9 இடம்னா கூப்பில் உட்காந்துட்டீங்களாண்ணா. நீங்க 10 இடத்துல ஒரு இடம் ஜெயிச்சது கூட இல்லைண்ணா. ஸ்டாலினை தோற்கடிச்சிங்க பாருங்கண்ணா. அதுக்கு நீங்க விருதாச்சலத்தில் ஜெயிச்சது சரிண்ணா, மகிழ்ச்சிண்ணா. ஸ்டாலினை தோற்கடிக்க பிரேமலதாவுக்கு விருதாச்சலம் பரிசாக விடப்பட்டதுன்னு கூட நாங்கள் வச்சுக்கிறோம். நாங்கள் இன்னும் கடுமையாக உழைத்திருக்க வேண்டும். இல்லைன்னா பிரேமலதா மாதிரி பணத்தை கொட்டி அரைச்சுக்கணும். பிரேமலதாட்ட இருக்கிற பணம் எங்கள் வேட்பாளர் எங்கள் அம்மையார் தமிழரசி அவர்களிடம் இல்லை. அதனால பணத்தை கொட்டி அரைக்க முடியல. பிரேமலதா கிட்ட பணம் இருந்துச்சு, ஜெயபிரியா சிட் ஃபண்ட்ஸ்காரனுடைய உதவி இருந்துச்சு, இன்னும் பல உதவிகள்லாம் இருந்துச்சு. அதனால வெற்றியை நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. 10 இடத்துல ஒரு இடத்த ஜெயிச்சுக்கிட்டு இப்படியான ஆட்டம்லாம் கூடாது. அதனால தேமுதிக ஒரு இடம் ஜெயிச்சிருக்குதா, இது உங்களையே நீங்க கிள்ளி பார்த்தோம் எப்படா ஜெயிச்சோன்னு கேட்டு கூப்பில உட்கார்ந்துருக்குங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஸ்டாலினை தோற்கடித்த தேமுதிகவிற்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த வகையில் தேமுதிகவிற்கு நன்றி நன்றி நன்றி. இதுல இன்னொன்னு என்னால நம்ப முடியாது, கடலூர்ல விஜய் ஜெயிச்சிருக்கிறது. பல இடங்கள்ல சென்னையில கொங்கு மண்டலத்தில் விஜய் ஜெயிச்சதெல்லாம் ஆச்சரியம் இல்ல. கடலூர் மாநகராட்சி பகுதி அர்பன் ரீஜன்றதுனால விஜய் ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கடலூர்ல விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு. இன்னொன்னு எம்ஆர்கே தட்டு தடுமாறித்தான் குறிஞ்சிப்பாடியில வெற்றியை தக்க வைத்திருக்கிறார். இனிமேலாவது மக்களின்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற பாடம் கற்றிருப்பார். பூனகிரியில் எதிர்பார்த்த மாதிரி அருமொழிதவன் அவர்களும், நெய்வேலியில் எதிர்பார்த்த மாதிரியே சொர்த்த ராஜேந்திரன் அவர்களும், பண்ருட்டியில அண்ணன் தக்காளி மோகன் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெற்றிருக்குது. நான் ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு பதிவிட்டிருந்தேன். திமுக கடுமையான வேலையை செய்திருக்கு சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில.
அதிமுக அலட்சியமாக கையாண்டது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதில் பல பேர் என்கிட்ட வருத்தப்பட்டிருந்தாங்க. அதிமுக தோழர்களும் பல பேர் என்கிட்ட வருத்தப்பட்டிருந்தாங்க. ஆனால் உண்மை அதுதான். சிதம்பரத்தில் அதிமுக வசம் வெற்றி வந்திருக்க வேண்டும். ஆனால் அது வராததற்கான காரணம் அலட்சியம் மட்டும்தான். அலட்சியத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதுல இருந்து பாடம் கற்றுக்கணும். என்னென்ன நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இறங்கணும். இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கை சென்று நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னால் எங்க தவறு நடந்துச்சு, எதுல நம்ம வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிச்சு, எந்தெந்த தொகுதியில இன்னும் அதிக கவனம் செலுத்தி இருக்கணும், யாரால் பிரச்சனை வந்துச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சுன்றதை ஆராய வேண்டியது அவசியம். தேர்தல் இது நாள் வரைக்கும் நடந்தது போல இனி நடக்க போவது அல்ல. எதுவும் இனி நடக்க போவது அல்ல. தேர்தல் மாடலே மாறிடுச்சு. நாம் அதுக்கேற்ற மாதிரி மாறி தயாராகி இருக்கிறோம். இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும், இப்படியான ஒரு கஷ்ட காலத்திலுமே கூட நாம் இந்த வெற்றியை பெற்றிருப்பது என்பது நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒரு தலைமை பண்புக்கு சான்று. அதுல மாற்று கருத்தே கிடையாது. தலைவராக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வென்றிருக்கிறார். கட்சிக்குள்ளாரே அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு. பலர் காலை இழுத்து விட்டுருந்தாங்க, பல சகுனி வேலைகள் செஞ்சிருந்தாங்க, பல பிரச்சனைகள் இருந்துச்சு. தினமும் நான்காபுரமும் கத்தி பாய்ந்து கொண்டிருந்தது. அத்தனையும் சமாளித்து பாட்டாளி மக்கள் கட்சி இப்படியான ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க 100% அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமை மட்டுமே தான் காரணம். இதையும் தாண்டி பல இடங்கள்ல பல திருத்தங்களுமே தேவைப்படும். அதை ஆராய்ந்து அதை சரி செய்வதற்கான அவசியம் இருக்கு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எந்த இடத்துல நாம் பின்தங்கணும், எந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு பறிபோடுச்சு, எதனால் பறிபோனுச்சு, என்னென்ன காரணம் இருக்கும் என்பதை ஆராய்வோம். இனி எல்லாம் நமக்கு ஏறுமுகமாகவே இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு 2026 தேர்தல் முடிவுகளை மதிப்போம். நன்றி.